நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 62 டேட்டு 27 ஏப்ரல் 2026. ஹை, திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் ஒரு கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்கள் ஒரு கோடி சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் என்னோடய ஃபஸ்ட் மைல் ஸ்டோன் 5 lakhs, அதை நான் ரீச் பண்ணுறேனா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், பிடிச்சா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,35,151. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 2,08,000 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 73,000 கிட்டே இருக்குது. இன்றைக்கி டே ப்ராஃபிட் வந்து ஒரு 2,900 கிட்டே இருக்குது. நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் பார்த்திங்கன்னா ஒரு 12,238 வந்து அப்பில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுவும் 190 கிட்டே இறங்கியிருக்கு. தென் ஏஜிஐ பார்த்திங்கன்னா ஒரு 11,752. அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 572 ருபீஸ் ஏறி இருக்குது. லாரஸில் பார்த்திங்கன்னா ஒரு 8,786. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 36 ருபீஸ் வந்து இறங்கியிருக்கு. அப்புறம் டாடா பவர் பார்த்திங்கன்னா ஒரு 6,800. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 570 இன்றைக்கி ஏறி இருக்குது. தென் ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு 6,126 கிட்டே ஏறி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 197 ஏறி இருக்குது. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். என் கூட சேர்ந்து நீங்களும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெகட்டிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குது. அது 2,272 கிட்டே இறங்கியிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 146 ரூபா ஏறி இருக்குது. ரிலாக்ஸோ 1,533, இன்றைக்கி ஒரு 20 ருபீஸ். ஐடிசி 1,455 கிட்டே இறங்கியிருக்கு. ஓவராலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 145 ரூபா ஏறி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 788 ரூபா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 6.90 வந்து ஏறி இருக்குது. இதுதான் என்னோடய டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க. என் கூட சேர்ந்து ஒரு கோடி சேலஞ்சிங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் எல்லாரும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ என்னோட டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க லைக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்குறது என்னோடய டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,79,236. இதில் நான் எஸ்ஐபி மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 2021 நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நீங்கள் எப்போத்துலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு. நான் இங்கேயே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. கரெக்டாக 30th March 2021 பார்த்திங்கன்னா 1000 வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா அந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே சேர்த்து இன்றைக்கி ஒரு 2,07,900 கிட்டே இருக்குது. இதில் ஓவராலாக இன்வெஸ்ட் பண்ணது 1,79,236. என்னோட மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப்பில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்மால் கேப், அதுக்கப்புறம் மிட் கேப். எதனால் லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப்பில் இந்த மாதிரி அலோகேஷன் பண்ணியிருக்கேன்னா என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு தான் சூட் ஆகும். அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பையிங் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காமல் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தால் தாராளமாக நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கை செகண்டரி ஆப்ஷனாக வச்சுட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில், இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். குறைஞ்சது 1 year ஆச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில். அப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் நாளைய மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய அலோகேஷன்ஸ். இப்போ டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 1,79,236 இன்வெஸ்ட் பண்ணி இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ வேல்யூ 2,07,974 இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 28,739. இந்த டே சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2,235 பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஐ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 1,353 இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 704. மோத்திலால் ஓஸ்வால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 158. குவான்ட் பார்த்திங்கன்னா ஒரு 9 ருபீஸ் கிட்டே இறங்கியிருக்கு. என்னோடய மோஸ்ட் ஆஃப் த அலோகேஷன் லார்ஜ் கேப்பில் இருக்கிறது இங்கே தான் நீங்கள் பார்க்கலாம். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,05,494 பற்றி யூடிஐ நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் எஸ்ஐபி தான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் ஸ்மால் கேப்பில் ஒரு 60,000, மோத்திலாலில் ஒரு 10,000, குவான்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3,000. இது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா குவான்ட்டும் மோத்திலாலும் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணது எஸ்ஐபி. இப்போது பார்த்திங்கன்னா அது அப்படி கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா அந்த ஒரு கோடி சேலஞ்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்பு. இதில் காட்டுற எந்த ஆப்புமே நான் வந்து ப்ரமோஷன் பண்ணல, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா $435.52. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $603.77 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு $168.24 கிட்டே இருக்குது. இதை நீங்கள் இந்தியன் வேல்யூவில் பார்க்கும்போது உங்களுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது 38,000 கிட்டே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 56,800 கிட்டே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 18,800 கிட்டே இருக்குது.
என்னோடய மோஸ்ட் ஆஃப் இந்த டேரக்ட் ஸ்டாக்கு மியூச்சுவல் ஃபண்ட் யூஎஸ் ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கெயின் அதிகம் யூஎஸ் ஸ்டாக்ஸ் தான். அதுக்காக நீங்கள் டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுறது அவசியம் இல்லை. இது ஏன்னா இது ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்க மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு நீங்கள் அப்படியே பாதி குறைஞ்சாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டேன்ற அந்த இவங்க மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோடய யூஎஸ் ஸ்டாக்கில் லாஸ்ட் வீக் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா $7. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் நம்ம இந்தியன் டைம் படி 7 மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் ஆகும். நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் இங்கே இருக்குது. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷனாக இங்கே எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இது என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இப்போ என்னோடய ஓவரால் ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டு யூஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே சேர்த்து எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ. இதில் 2,08,000 டேரக்ட் ஸ்டாக்கு, 2,07,900 பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு, 56,800 பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்ஸ். இது எல்லாமே சேர்த்து 4,72,700 என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ. இது நம்ம ஃபஸ்ட் மைல்ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 27,300 இருக்குது. அதை நம்ம அச்சீவ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த மைல்ஸ்டோன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னோடது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேஃபர் அசஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுவோம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது அவசியம் இல்லை. நீங்கள் சின்ன வேல்யூவில் 1000 அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகே தான், நோ இஷ்யூஸ். இல்லை 500 கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் கைஸ் இன்னைக்கோட வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.